வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஏன், எதுக்கு, என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுவாக வைக்கிறோம். அந்த கேள்வி ஒன்று தான். ஆனால் அதை ஒரு இடத்துல வைக்கும்போது அதிலிருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அது பாசிட்டிவாக மாறுது. இன்னொரு இடத்துல வைக்கும்போது அது நமக்கு பெரிய நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற, அந்த மாதிரி நெகட்டிவாக மாறுது. இதை கியூரியாசிட்டின்னு நம்ம இப்படி புரிஞ்சுக்க முடியாது. அப்படி கிடையாது. எதுக்குமே ஃபெட்ரிக் ஃபார்சைட்னு ஒரு பெரிய நாவலிஸ்ட் இருந்தான். அவன் ஒரு படம் எழுதினான், த டே ஆஃப் த ஜாக்கால். உங்கள் ஜெனரேஷனுக்கு தெரியாது, 1970s அது ஒரு பெரிய படம். சார்ல்ஸ் டிகாலை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. வெரி ஃபேமஸ்லி அவனை பல தடவை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணி அவனை அசாசினேட்டே பண்ண முடியல. ஸோ இந்த சார்ல்ஸ் டிகாலை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுற நாவல் தான் த டே தி ஜாக்கால். அதில் என்ன கேட்பான்னா, வை, ஹவு, வென், வேர். ஸோ வைனா ஏவனை போடுற, ஏவனை கொள்றீங்க, எப்போ கொள்றீங்க, எப்படி கூட போகிறீங்க, அது மாதிரி 4 கேள்வி கேட்போம். இந்த 4 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் தான் ஒரு பிளாட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் வேலை செய்யறதுனா நீ க்யூரியஸியாக இருக்கன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். இந்த க்யூரியாசிட்டி இல்லைன்னா நீ சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை பிரிச்சுடுவாங்க ஈஸியாக. திரும்பி சேர்த்து வைக்கிறது கஷ்டம். இப்போ நான் இன்வெஸ்டிங் பண்ணுறேன், உனக்கு பண்ணுறது எப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பட் இட் இஸ் மை க்யூரியாசிட்டி ஆஃப் ரீடிங் பேப்பர் அண்ட் எதை வேணாலும் படிக்கிறது ஃபார் நியர்லி 40-50 இயர்ஸ். இப்போ என்னால் டே ஆஃப் தி ஜாக்கால், ஃப்ரெட்ரிக் ஃபார்சைட், சார்ல்ஸ் டிகாலுக்கு சொல்ல முடியுது. நீ போய் டிகால் படம் பார்க்கணும், இது டே ஆஃப் தி ஜாக்கால் பார்க்கணும். ரைட்டாக நான் 15 வயசில் படித்த புக்கு அது, அத்தி மீறி. நான் 20 வயசில் படிக்க வேண்டிய புக்கை 15 வயசில் படித்தது. 44 வருஷத்துக்கு முன்னாடி படித்த புஸ்தகத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அது ரொம்ப ஃபேமஸ் படமாகவும் வந்தது. அதையும் இதையும் நம்மளால் லிங்க் பண்ண முடியுது. ஸோ ஒரு ப்ராசஸில் என்ன நடக்குது, ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணுன்னா நீ 4 பேரை கேட்டால் தான் தெரியும். நான் 4 பேரை கேட்குறது நான் லிவிங் பர்சனை கேட்டால் அவன் திரும்பி என்னை நான் இப்போ ஏன்னு நான் சொல்ல முடியும், ஏன் கேட்குறேன்னு. இப்போ தான் உன்கிட்ட கிளாடு இருக்குது, கிளாடை கேட்டால் கிளாடு என்ன வேணால் பதில் சொல்லும். ஸோ நீ கிளாடை என்ன கேட்குறங்கிறது தான் கியூரியாசிட்டி. நீ கார்பேஜ் கேட்டால் அது கார்பேஜ் கொடுக்கும். எந்த ஹீரோயின் எந்த படம் கேட்டால் அதையும் கொடுக்கும். நீ எதுக்கு க்யூரியஸாக இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். நீ கரெக்டான விஷயத்துக்கு க்யூரியஸாக இருக்கியா, இல்லாடா வேண்டாத விஷயத்துக்கு க்யூரியஸாக இருக்கியா. ஸோ ஒரு க்யூரியாசிட்டிக்கு ஒரு பர்பஸ் வேணும். அந்த பர்பஸுக்கு நீ க்யூரியஸாக இருந்தேன்னா உனக்கு என்னன்னு புரியும். ஸோ க்யூரியாசிட்டி இஸ் குட் ஆஸ் லாங் இட் இஸ் ஃபார் தர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ். ஒரு நாலேஜுக்கு தேடல் இருக்கும்போது க்யூரியாசிட்டி வந்ததுன்னா அது தவறு கிடையாது. இந்த கேமரா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். நாமளாக மிரர்லெஸ் கேமரான்னு வந்துருச்சு. இப்போது முன்னெல்லாம் மிரர் கேமரா இருந்தது. மிரர் கேமராவுக்கு ஃபிசிக்ஸில் என்ன டயக்ராமு, மிரர் இல்லாமல் கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுது, ரைட்டா? முன்னெல்லாம் ஃபிலிமில் கேமரா வரும், அந்த ஃபிலிமை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் போட்டால் எப்படி வரும், அதுக்கு என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ உங்கள் ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது, என் ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் தெரியும். அதை உட்காந்து வாஷ் பண்ணி பிரிண்ட் எப்படி எடுத்து பார்க்குறது, அதெல்லாம் ஒரு க்ரைம் சீன் மாதிரி. ஸோ நம்ம ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அது எப்படி வந்திருக்குன்னே தெரியாது. நீ கொண்டு போய் கொடுத்து பிரிண்ட்டு பார்த்தப்பறம் தான் நீ நல்லா கேமரா எடுத்திருக்கியா இல்லையான்னு தெரியும். உனக்கு புரியுதா? ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்த அப்புறம் க்யூரியாசிட்டி செத்துருச்சு. ஸோ யூ ஹவ் பிகம் டம்மர். ஆனால் இஃப் யூ ரீட்டைன் உங்கள் க்யூரியாசிட்டியை நீங்கள் ரீட்டைன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணி இன்னும் பல தூரம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ க்யூரியாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ஈஸி ஆகிடுச்சே, அவ்வளோதான் அதில் ஒர்க்கு.
அந்த ஒர்க்கே ஈஸி ஆயிடுச்சு அப்படின்றப்போ அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சு நீ உள்வாங்கணும். சார் பட்டன் அமுத்துனா கேமரா ஃபோட்டோ எடுக்குது. அதான் அப்போ நீ காணாமல் போடுவல்ல. ம் அது எப்படி இவால்வ் ஆச்சு, அது எப்படி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தது, அந்த ஹிஸ்ட்ரியே தெரியலன்னா நீ காணாமல் போடுவ. ஓகே. Those who forget lessons of history are condemned to repeat them. யார்கள் ஹிஸ்ட்ரியின் பாடங்களை கற்றுக்கலையோ அவங்க திரும்பி அதே தப்பை செய்வாங்க. டெஃபினட்டாக. இப்போ கியூரியாசிட்டி தான் இனோவேஷனுக்கான பேஸ் இல்லை சார்? எல்லாத்துக்கும் இன்வென்ஷன், டிஸ்கவரி. இன்வென்ஷன்னா இல்லாததை கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன். டிஸ்கவரினா இருக்குது ஆனால் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி. இனோவேஷன் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்கிறது. இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கியூரியாசிட்டி தான். ஓகே. இந்த கியூரியாசிட்டியை இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி டம் பண்ணுது அப்படின்னா? டெக்னாலஜி டம் பண்ணல. இப்போ நான் வந்து முதல் வாட்டி பஃபெட் படித்தப்புறம் நான் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரும் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் வாங்கி அமெரிக்காலேருந்து வரத்துக்கு எனக்கு 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்தில் எனக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து திறந்து நான் படித்தேன். எந்த வருஷம் சார்? ஏர்லி 90s. ரைட்டா. இதுக்கு முன்னாடி இருந்தால் நான் இம்போர்ட்டே பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, சர்தாஜி இல்லாதம்போது என் கசனை அமெரிக்காவில் கூப்பிட்டு இந்த புக்கை அவளை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி அவளை எனக்கு அனுப்ப சொல்லணும். ஓகே. பட் 90s இன்டர்நெட்டே கிடையாது. ரைட்டா. நான் வாங்கினது இன்டர்நெட்டுக்கு முன்னாடி. இன்டர்நெட்டும் இல்லை, புக்ஸையும் உள்ள விடலை. நீ பஃபெட் இருக்கான்னு எப்படி உனக்கு தெரியும்? அந்த காலத்தில் நாங்கள் பஃபெட்டை தொடுறோம். ஓகே சார். அப்போ டெலிவிஷனே கிடையாது. அதுதான் கேட்குறேன், எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நாங்கள் போய் USIS அமெரிக்கன் பேப்பர் இது அது நோன்றச்சு தான் வரும். ஸோ இட் வாஸ் மோர் டிஃபிகல்ட் தோஸ் டேஸ். ஏன்னா நான் உட்காந்து சவுதிக்கு போகிறச்ச ஓப்பன் ஆகிடும், நிறைய டிவி இருக்கும், நிறைய பேப்பர் இருக்கும், அதுலேருந்து வர ஸ்கிராப்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இந்தியா ஓப்பன் எக்கானமியாக இருந்தால் 1980s எனக்கு பஃபெட் தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ 90s நான் பண்ண தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டெக்னாலஜி ஹஸ் மேட் பஃபெட் லைக் திஸ் டு யூ. பட் வெதர் யூ ஆர் யூஸிங் பஃபெட், நீ பஃபெட்டை யூஸ் பண்ணுறியாங்கிறது உன்னோட ப்ராப்ளம். அது நம்ம கியூரியாசிட்டியை பொறுத்து, அது உன்னோட கியூரியாசிட்டியை பொறுத்து இருக்கு. ஆனந்த் செஸ் ஆடுறச்ச கம்ப்யூட்டர் கிடையாது. இன்னைக்கு ஃபோன் இஸ் கேன் பீட் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆன் தி வேர்ல்டு. ஸோ யூ ஹாவ் தி லேர்னிங் பவர். But nobody has played at Anand's level even today in India. Got it. So 50 வருஷம் he is played, nearly 40 years he is in the top 10. Right, he is highest ranked player வந்திருக்கான். His rating is still higher in spite of playing 14 or 15 or தான கடைசியில் பார்க்குறச்சு. He is now almost 60, 56 or 57. 40 years he has spent on the top. There was no computer அன்னைக்கு. Last 20 years you have all the computers in the world. Why don't you have one top 1, 2, 3? Fine sir. So curiosity அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.